السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி எவ்வாறு ஓத வேண்டும் என்கின்ற சட்டங்களை ஒவ்வொரு வகுப்பாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு சட்டங்களை அந்த தொடரிலே இறுதியாக நாம் மத்துடைய சட்டங்கள் சம்பந்தமாக தெரிந்து கொண்டோம். அடுத்து இன்னும் முக்கியமான ஒரு சட்டமான அஹ்காமுர் ரா என்கின்ற எழுத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும். குர்ஆனிலே நிறையவே வருகின்ற ஒரு எழுத்து தான் ரா. இந்த ரா என்கின்ற எழுத்தை உச்சரிப்பதற்கென்று தனி சட்டம் இருக்கிறது. அதுதான் அஹ்காமுர் ரா எழுத்தை மொழிவதன் சட்டங்கள். இந்த ரா என்கின்ற எழுத்தை இரண்டு விதமாக மொழிய வேண்டும். ஒன்று அத்தஃப்ஹீம் என்று சொல்லப்படுகின்ற வல்லினமாக கனமாக மொழிய வேண்டும். மற்றது அத்தரகீக் என்று சொல்லப்படுகின்ற இலேசாக ரி என்று இலேசாக சாதாரணமாக மொழிவது. இந்த வல்லினமாக தஃப்ஹீமாக கனமாக மொழிய வேண்டிய சந்தர்ப்பங்கள் 5 இருக்கிறது. இந்த 5 சந்தர்ப்பங்களிலும் கனமாக நாம் மொழிய வேண்டும். அதில் முதலாவது சந்தர்ப்பம், ரா என்கின்ற எழுத்துக்கு ஃபதஹத்துன் அல்லது லம்மத்துன் வந்தால் அந்த ரா என்கின்ற எழுத்தை கனமாக உச்சரிக்க வேண்டும். முதலாவது சந்தர்ப்பம், ரா எழுத்துக்கு ஃபதஹ அல்லது லம்மத்துன் வருவது. உதாரண அவதானியங்கள், ரப்பனா, இந்த ரா என்பது என்கின்ற எழுத்தை ராவை கனமாக உச்சரிக்க வேண்டும். ருபமா, ரு என்று கனமாக உச்சரிக்க வேண்டும். தஃபீமாக கனமாக வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய முதலாவது சந்தர்ப்பம் ரா ஃபதஹ அல்லது லம்மு செய்யப்பட்டு வருவது. இரண்டாவது சந்தர்ப்பம், ரா சுகுன் செய்யப்பட்டு முன்னால் இருக்கின்ற எழுத்துக்கு ஃபதஹ அல்லது லம்மு வருவது. ரா சுகுன் செய்யப்பட்டு முன்னால் இருக்கின்ற எழுத்துக்கு ஃபதஹ அல்லது லம்மு வந்தால் அந்த ராவையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். மர்ஜிஉஹும், மர்ஜிஉஹும், இந்த இடத்திலே ரா சுகுன் செய்யப்பட்டு முன்னால் ஃபதஹ் வந்திருக்கிறது. வகுர்ஆனன், வகுர்ஆனன், இந்த இடத்திலே ரா சுகுன் செய்யப்பட்டு முன்னால் லம்மத்துன் வந்திருக்கிறது. இவ்வாறு ரா சுகுன் செய்யப்பட்டு முன்னால் ஃபதஹ் அல்லது லம்மு வந்தால் அந்த ராவையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். இது இரண்டாவது சந்தர்ப்பம். மூன்றாவது சந்தர்ப்பம், வஸ்லுடைய அலிஃபுக்கு பின்னால் ரா சுகுன் செய்யப்பட்டு வருவது. வஸ்லுடைய அலிஃபுக்கு பின்னால் ரா சுகுன் செய்யப்பட்டு வந்தால் அந்த ராவையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். உதாரணமாக இர்ஜிஉ, இந்த இடத்தில் முன்னால் சேர்த்தால் இந்த அலிஃப் விழுந்துவிடும். நிறுத்தி நாம் ஆரம்பித்து ஓதினால் இர்ஜிஉன்னு ஓதணும். எனவே வஸ்லுடைய அலிஃபுக்கு பின்னால் ரா சுகுன் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இந்த இடத்தில் இந்த ராவையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். இது மூன்றாவது சந்தர்ப்பம். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். லமனர்தலா, லமனர்தலா, இந்த லமனி என்கின்ற இந்த சொல்லை இல்லாமல் ஆக்கினால் இர்தலா என்று நாம் வாசிக்க வேண்டும். சேர்த்து ஓதுகின்ற சந்தர்ப்பத்திலும் லமனர்தலா என்று வஸ்லுடைய அலிஃபுக்கு பின்னால் ரா சுகுன் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இந்த ராவையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். இது மூன்றாவது சந்தர்ப்பம். ராவை வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய நான்காவது சந்தர்ப்பம், ரா சுகுன் செய்யப்பட்டு முன்னால் அடிப்படையான கசரு வந்து பின்னால் வருகின்ற எழுத்து தஃபீமுடைய எழுத்துக்கள் ஒன்றாக, அதாவது இந்த அடைப்பு குறிக்குள் நான் எழுதியிருக்கின்ற ஹா, ஸ்வாது, வாது, தா, லா, கைன், காஃப், இந்த 7 எழுத்துக்களையும் சேர்த்து ஒரே சொல்லில் சொல்வதாக இருந்தால் ஹுஸ்ஸலக்தின் கில் என்று சொல்லுவோம். இதனுடைய இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து பின்னால் வந்தால் இந்த ராவையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். ரா சுகுன் செய்யப்பட்டு முன்னால் அடிப்படையான கசர் வந்து பின்னால் தஃபீமுடைய எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அந்த ராவையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். உதாரணம் மிர்சாது, ரா சுகுன் செய்யப்பட்டு முன்னால் அடிப்படையான கசர் இருக்கிறது, பின்னால் தஃபீமுடைய எழுத்து சாது வந்திருக்கிறது. எனவே இந்த மிர் என்ற இந்த ராவையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். அடுத்து கர்தாசின், இங்கு இதுவும் வல்லினமாக உச்சரிப்பதற்கு வேண்டிய ஒரு உதாரணம். ரா சுகுன் செய்யப்பட்டு முன்னால் அடிப்படையான கசர் வந்து பின்னால் தஃபீமுடைய எழுத்து தா வந்திருக்கிறது. எனவே வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். இது நான்காவது சந்தர்ப்பம். ஐந்தாவது சந்தர்ப்பம், ரா ஒரு வசனத்தின் கடைசியில் வந்து சுகுனிலே நிறுத்த முடியுமாக இருந்து அதற்கு முன்னால் சுகுன் இருந்து அதற்கு முன்னால் இருக்கின்ற ஹரக்கத்தை அவதானித்தால் அந்த எழுத்திற்கு ஃபதஹ் அல்லது லம்மு இருந்தால், ரா சுகுன் செய்யப்பட்டு முன்னால் சுகுன் வந்து அதற்கு முன்னால் ஃபதஹ் அல்லது லம்மு இருந்தால் அந்த ராவையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். லா தபூர்,
இந்த உதாரணத்தை பாருங்கள். வசனத்தின் கடைசியில் ரா வந்திருக்கிறது. ஃபதஹத்துல் வசனம் முடிந்தால் சுக்குனில் நான் நிறுத்துவோம். எனவே அதற்கு முன்னால் சுக்குன் இருக்கிறது. அதற்கு முன்னால் இருக்கின்ற எழுத்தை கவனித்தால் அதற்கு லம்மத்துன் வந்திருப்பதனால் அந்த ராவையும் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். அடுத்தது பில் பஸ்வர். இந்த இடத்திலே வசனத்தின் கடைசியில் ரா வந்திருக்கிறது, சுக்குனில் நிறுத்த முடியுமாக இருக்கிறது. அதற்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து ஃபதஹ் வந்திருக்கிறது. எனவே இவ்வாறு வசனத்தின் கடைசியில் ரா வந்து அதற்கு முன்னால் ஃபதஹ் அல்லது லம்மு வந்து அந்த வசனத்தை நாம் நிறுத்தினால் அந்த இடத்தில் ராவை வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். இதுதான் ராவை வல்லினமாக தஃபீமாக உச்சரிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வகுப்பில் ராவை மெல்லினமாக உச்சரிப்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்வோம். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.